குருஜி நேரம். ஹலோ வணக்கம்மா. குருஜி நேரம் சொல்லுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். நான் சென்னையிலிருந்து பேசுறேன். ஓகே மேடம், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 19/3/1971. 19/3/1971. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காத்தால 7:30 மணி. காத்தால 7:30 மணி. என்ன சந்தேகங்கள்மா உங்களுக்கு? குழந்தை பாக்கியம் வேணும் சார், அதுக்கு கேட்கணும். ஐயாவிடம் கேளுங்கம்மா. காத்தால 7:30 சொல்லுங்க சார். குழந்தை பாக்கியத்தை பத்தி என்னமா கேட்கணும்? வேணும், குழந்தை கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் அதுக்காக வேணும் கேட்கணும். கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசியாமா? ஆமா ஆமா சார். ஆமா. இந்த குழந்தை பாக்கியத்துக்கு கணவருடைய ஜாதகத்தையும் சேர்த்து வச்சுதான் எப்ப குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியுமா? அதே நேரத்துல உங்களுக்கு 5ஆம் வீட்டுல ராகு கேதுக்கள், மீன லக்னமாகி 5ஆம் வீட்டுல ராகு கேதுக்கள் இருக்கு. 5 வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. குழந்தை பாக்கியம் உறுதியா உண்டு. ஏன்னா கேட்ட நட்சத்திரம் ஒரு 5 வருஷமாவே நீங்க வந்து மன அழுத்தத்தோட இருக்க வேண்டிய அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. திருமணமாகி 7 வருஷம் ஆகுதுன்றீங்க. 2வது வருஷத்துல இருந்து 7.5 சனி. கணவருக்கு என்னமா ராசி? உங்களுக்கு வந்து மன அழுத்தம் தரக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரங்க யாருக்குமே மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இந்திய கலாச்சாரத்துல வளர்க்கப்படுகின்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு குடும்ப தலைவிக்கு 2 விஷயம் தான், கணவன் குழந்தைகளை பத்தி தான் மன அழுத்தம் இருக்கும். குழந்தை இல்லைன்றது உங்களுக்கு மன அழுத்தம் இந்த 7.5 சனி அமைப்பினால உண்டு. அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இந்த மன அழுத்தம் கண்டிப்பா இருக்கும். அடுத்த வருஷம் தான் குழந்தை எப்ப பிறக்கும், என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்கு கணவனும் மனைவியும் சேர்த்து வச்சுதான் சொல்ல முடியும். அது இந்த மாதிரியான நேர நிகழ்ச்சியில சொல்ல முடியாது. ஆனாலும் 2018ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. பொதுவா இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றத வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு தனி இன்னொரு நேயர் இருக்கு. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25/12/1986 மேடம். 1986. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 9:56 மேடம். 9:56. காலை ஆறு இரவுமா? இரவு. ஓகே. என்ன சந்தேகங்களும்? கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே. அரசு வேலை எப்ப கிடைக்கும்னு கேக்குறீங்களாமா? வீட்டுல இருக்கிற மத்தவங்க ராசி என்னமா? வீட்டுல அப்பா வந்து கன்னி ராசி, சிம்ம லக்னம், சுக்கிர நட்சத்திரம். உங்களுக்கு இப்ப வந்து குருதசை நடந்துகிட்டு இருக்குமா? அந்த குருதசை உங்களுக்கு சிம்ம லக்னத்திற்கு உங்களுக்கு யோகமான ஒரு குருதசை. அரசு வேலை அமைப்புக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லக்னத்திற்கோ ராசிக்கோ 10ஆம் வீடு சூரியன் சந்திரன் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும். உறுதியா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். ஏன்னா நீங்க கன்னி ராசியாகி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்துல, ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2018 ஆரம்பத்துல தான். இப்ப குருதசை கேது புக்தி நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய குருதசை சுக்கிர புக்தி அடுத்த வருஷம் பிற்பகுதியில உங்களுடைய ஜீவனாதிபதி புக்தியில சந்திரனும் சூரியனும் கேந்திரங்கள்ல இருந்து அந்த சுக்கிரன், ஜீவனாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல உபசயஸ்தானத்துல ஆட்சியா இருக்கிறதுனால குருதசை சுக்கிர புக்தியில உறுதியா அரசு வேலை கிடைக்குமா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. ஐயா இன்னொரு நேரம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா குருஜி நேரம் சொல்லுங்க சார். பேசுதான் இருக்கேன். டேட் ஆஃப் பர்த் 1980 மார்ச் 9. மார்ச் 9. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 10 மணி. இரவு 10 மணி. காலை 10 மணி. காலை 10 மணி. என்ன சந்தேகங்கள் கேட்கணுங்க ஐயா? வேலை வாய்ப்புங்களா? பிசினஸ் எப்படி போகும்? கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறோம், அதுக்கு என்ன பண்றது, என்ன எழுது? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மார்ச் 9 1980 ஐயா. மார்ச் 9 1980. பிறந்த நேரம் இரவு 10 மணி. காலை 10 மணி. காலை 10 மணி. மேஷ லக்னம், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஆமாங்க. அதான் கொஞ்ச நாளா மன அழுத்தத்துல இருக்கிறீங்க. இப்ப கேட்ட நட்சத்திரத்துக்கு அதான் சொன்னேன். என்னுடைய கட்டுரைகள் ராசி பலன்ல இதுதான் எழுதிட்டு இருக்கிறேன். 2012 இருந்து உலகத்துல இருக்கிற எந்த விருச்சிக ராசிக்காரர்களும் 40 வயதிற்குட்பட்ட எந்த விருச்சிக ராசிக்காரரும் 2012 இருந்து நல்லா இல்லை அப்படின்றதான் சொல்றேன். மன அழுத்தம்,
தடைகள், தாமதங்கள், நெகட்டிவான பலன்கள் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அனுஷ நட்சத்திரம் நீங்க. ஆகவே இந்த அதுவும் 2015, 16 கடுமையான கெடுபலன்கள் கொடுத்த வருஷம் உங்களுக்கு. எதுவுமே நடக்கல. இந்த அமைப்பு வருகின்ற அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்கிற சனி பயிற்சியிலிருந்து விலகுது. கடுமையான ஜென்ம சனி நடக்கும்போது ஜாதகமே வேலை செய்யாது. ஒரு ஜாதகத்துல ஒரு 40 வயதுகள்ல இருக்கும்போது கடுமையான ஜென்ம சனி பணம்னா என்ன, உறவுகள்னா என்ன, நட்புனா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். கடந்த 5 வருஷமா நீங்க நல்லா இல்ல. அதுலயும் குறிப்பா 2015, 16 ரொம்ப மோசமான வருஷம். இந்த வருஷம் அக்டோபர் மாசம் 26ஆம் தேதியில இருந்து இந்த பலன்கள் மாறுது. அடுத்த வருஷம் நான் தான் கஷ்டப்பட்டேனா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு நல்லா இருப்பீங்க. ஆகவே இந்த மன அழுத்தம் தற்காலிகமானது. பணம்னா என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். உறவுகள், நட்புகள் அவ்வளவும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். அடுத்த வருஷம் தற்போது கிடைச்ச ஒரு 3-4 வருடங்களாக கிடைத்த அனுபவங்களை கொண்டு அடுத்த வருஷம் வாழ்க்கையை ஒரு நல்லா சீரமைச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னும் 30 வருஷங்களுக்கு உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாம வாழ்க்கை ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா, அழைத்தமைக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்தே 2 விருச்சிக ராசி வந்துச்சு, அனுஷமும் கேட்டையும். நான் ஏற்கனவே சொல்றதை போல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கடுமையான மன அழுத்தங்கள்ல இப்ப இருக்கிறீங்க. இந்த கடுமையான மன அழுத்தம் நான் இந்த நேருக்கு சொன்ன மாதிரி இந்த அக்டோபர் மாசம் 26ஆம் தேதியில இருந்து படிப்படியா விலகும். இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கை மாயமோ மந்திரமோ அல்ல. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டது ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் தீர்ந்துரும்னு நம்ம நினைக்க கூடாது. நாளை நீங்க நன்றாக இருப்பீர்கள் என்றால் ராத்திரி 12 மணிக்கு சுவிட்ச் போட்ட மாதிரி நல்லா இருக்க மாட்டோம். சாயந்தரத்துல இருந்தே அதுக்குள்ள அமைப்புகள் உருவாயிடும். ஆகவே இப்ப நான் அக்டோபர் மாசத்துல இருந்து நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றேன். அதற்கான ஆரம்பங்கள் ஆகஸ்ட் மாசத்துல இருந்தே உருவாக ஆரம்பிச்சிடும். ஜூலை 18, ஆகஸ்ட் 18க்கு பிறகு நடக்கிற ராகுகேது பயிற்சியும் அதற்கப்புறம் நடக்கிற குரு பயிற்சியுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இதுதான். இப்ப வருகின்ற 2 மாசம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்குதோ அது உங்க எதிர்காலத்துக்கு நல்ல மாற்றங்களா இருக்கும். அது ஆரம்பத்துல ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு அமைப்பாக தெரிந்தாலும் அவை நன்றாக இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் யாரும் இனிமே கெடுதல் வருமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்த நேரம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார், குருஜி நேரம் சொல்லுங்க. மேடம் என்னங்க சார்? ஜாதகம் தானே? ஆமா சார், நீங்க சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 20 26 26 9 9 1976 மேடம். 1976. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். காலையில விடிய காலம்பர 3:45 மேடம். 3:45. ஆமாங்க மேடம். ராசி லக்கணம் சொல்லுங்க சார். ராசி சிம்ம லக்கணம், துலா ராசி, சோதி நட்சத்திரம். ஓகே சார், என்ன சந்தேகங்கள் கேட்கணும் சார்? இல்ல, இது வரைக்கும் எந்த டாப்பும் எதுவும் அமைய மாட்டேங்குது, அதனால கேட்கலாம். ஓகே சார். சிம்ம லக்கணம். வணக்கம். சிம்ம லக்கணத்துக்கு வரக்கூடாத சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. 2008ல இருந்தே உங்களுக்கு சனி தசை. சனி தசையும் சேர்ந்து கடந்த 7-8 வருஷங்களாக உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கும். சிம்ம லக்னத்திற்கு அந்த சனி தசை, 6 சனி தசை ஒரு அவயோக தசைன்றதை நான் அடிக்கடி சொல்றேன். இப்ப சிம்ம லக்னத்திற்கு சூரியனுடைய புக்தி வருகின்ற செப்டம்பர் மாசம் 23/9/2017 வருகின்ற ஆவணி மாதத்திலிருந்து உங்களுக்கு சிம்ம லக்னத்திற்கான சூரிய புக்தி ஆரம்பிக்குது. இப்ப இந்த அமைப்பு 2008ல இருந்தே கிட்டத்தட்ட 9 வருஷமா நீங்க நல்லா இல்ல. 6ஆம் இடத்தை வலுப்படுத்தி சிம்ம லக்னமாகி 12ஆம் வீட்டுல சனி மறைஞ்சு தன்னுடைய 6ஆம் வீட்டையே வலுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ருணம், ரோகம், சத்துரு என்கின்ற கடன், நோய், எதிரி, உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற அத்தனை அமைப்பும் நீங்களே செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் கொடுத்திருப்பாரு. இந்த அமைப்புகள் எல்லாமே படிப்படியா 2ஆம் கட்டத்துல விலகும். இப்ப இந்த 2ஆம் கட்டத்துல விலகணும்னு சொன்னா சனி தசை சூரிய புக்தியில இருந்து கடந்த 3 வருஷமா ஒண்ணுமே இல்ல. கடந்த 3 வருஷமா உங்ககிட்ட எந்த விதமான நல்ல அமைப்புகளும் இல்ல. 23/9/2017 வர செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு சூரிய புக்தி ஆரம்பிக்குது. அதுல இருந்து உங்க வாழ்க்கையில பிற்பகுதி நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையே 45 வயசுக்கு மேலதான் பிற்பகுதி வாழ்க்கை தான். ஆக அதுக்கு அடுத்து நடக்கிற புதன் எல்லாம் உச்சமா இருக்கிறதுனால ஒரு 40-45 வயசுக்கு பிறகு ரொம்ப நல்ல யோகமான வாழ்க்கை உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14/5 ஓகே. 14/5/83. 14/5/1983.
14 15/5/83. ஓகே. காலம்பரம் 1:36. 1:36. ராசி லக்கணம் சொல்லுங்கம்மா. ராசி இது கும்பலக்னம், ரிஷபராசி, ரிஷபராசி. மிருகசீரிட நட்சத்திரம். என்ன சந்தேகங்கள் அம்மா? மேரேஜ் ஆகல இருக்கு. என்னம்மா என்ன கேட்கணுமா? மேரேஜ் விஷயமா தான் சார். மேரேஜ் விஷயமாவா? ஆமாங்க சார். ராசியோடைய அது மேரேஜ் விஷயம்ன்றது ராசிக்கு ரிஷப ராசிமா, ஆனா பெண்ணாமா? பிரவீன் பையன். பிரவீன் பேர் சாரன் சார். ஆமா, இப்ப ஏற்கனவே 34 வயசு ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு? ஆமா சார். இப்ப இந்த ராசியில செவ்வாய் இருக்கிறது, லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்குரியவர் சரியில்லாம இருக்கிறது, ராசிக்கு 7ஆம் இடத்துல அமைப்பு இருக்கிறது. அதை விட முக்கியமா சுக்கிரன் கெட்டு போய், சுக்கிரன் ராகு கெட்டு போய் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கடுமையான ஒரு கெடுபலன்களை தருகின்ற ஒரு அமைப்புமா. இப்ப இந்த ரிஷபராசிக்கு இப்ப வந்து அஷ்டமசனி ஆரம்பிக்கும் போது இந்த நிலைமையில வந்து திருமணம் சில நேரங்களில் திருமணமே கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பை கூட கொடுக்கறதா இருக்கலாம். இது கொஞ்சம் சுக்கிரன் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கிறார். சுக்கிரன் வந்து ராகு கூட நெருங்கினாலே தாம்பத்திய சுகம் கிடைக்கிறது கொஞ்சம் தடங்களாகத்தான் இருக்கும், தாமதமா தான் இருக்கும். சுக்கிரனுக்குரிய பரிகாரங்களை செய்யணுமா. சுக்கிரனுக்குரிய பரிகாரங்களை செய்யற பட்சத்துல வந்து திருமணம் வந்து அடுத்த செப்டம்பருக்கு பிறகு முடிவாகும். இப்ப அடுத்த செப்டம்பருக்கு பிறகு 6ஆம் இடத்துல தான் வராரு. இங்க தசாபக்திகள் வந்து ஒன்னும் சரியா ஒத்து வரல. அதனால உங்க மகனை வந்து கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற கஞ்சனூர் கோயிலுக்கு போய் வழிபடுறதும், காளகஸ்திக்கு சென்று சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தை தாமதப்படுத்துகிறவரான காளகஸ்தி ராகுக்கு எது ஸ்தலமான காளகஸ்திக்கு சென்று கும்பிடுறதும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தின் மூலமா தான் உங்க மகனுக்கு இப்ப கல்யாணம் நடக்கணும். ஆகவே நான் சொன்ன இந்த 2 கோயில்களுக்கும் சுக்கிரனுக்கும் காளகஸ்திக்கும் உரிய அந்த பரிகாரங்களை செய்ய சொல்லுங்கம்மா. நிச்சயமா அடுத்த வருஷம் திருமணமாகும். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. பொதுவாகவே நான் வந்து இந்த திருமண தடைக்குன்றத நான் அடிக்கடி இப்ப நம்ம சுக்கிரதசையை பத்தி பேசணும். இந்த சுக்கிரதசை இப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ராகுவோட மிக நெருங்கி ஒரு பலவீனமாகி இருக்கிறார். சுக்கிரன் பலவீனமானாலே அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய முக்கியமான காரகத்துவமான தாம்பத்திய சுகத்தை தர்றதற்கு ஒரு சக்தி இல்லாம போயிடுவார். திருமணம்ன்றதே வந்து தாம்பத்திய சுகத்தின் மூலமாக புத்திர பாக்கியத்தை அடைகிறதற்காகத்தான் அப்படின்றதுனால சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு, சுக்கிரன் வலுவிழந்து பாபகிரகங்களோட சேர்ந்து வலுவிழந்து இருக்கிறவங்களுக்கும் 7ஆம் இடம் 2ஆம் இடம் கெட்டு சுக்கிரனும் சேர்ந்து கெட்டாலே 35 வயசு 34 வயசு ஆயிடும். ஆகவே அந்த சுக்கிரன் வந்து ஜாதகத்துல வலுவில்லாம இருக்கும்போது என்ன பண்ணணும்னா சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போகணும். வெள்ளிக்கிழமை உங்க பக்கத்துல இருக்கிற பெண் தெய்வ கோயில்களுக்கு போகலாம். ரொம்ப முக்கியமான இன்னொரு பரிகாரம் ஒண்ணு சொல்லுவேன். அதாவது இந்த மாதிரி சுக்கிரன் வலுவிழந்து இருக்கிற இந்த போன நேரம் அந்த அம்மா கேட்டாங்க மகனுக்கான இதுக்கு, இவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா வெண்மொச்சை சுக்கிரனுடைய தானியமான வெண்மொச்சைய வெள்ளிக்கிழமை இரவு படுக்கும்போது, ஒரு திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ ரொம்ப தாமதமா திருமணம் வந்து ஆகிட்டு இருக்கு, காரணமே இல்லாம ரொம்ப தாமதமா திருமணம் ஆகுது அப்படின்ற அமைப்புக்கு உள்ள பரிகாரத்தை இப்ப நான் சொல்றேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு பலவீனமாக இருக்கிற நிலைமையில வெள்ளிக்கிழமை ஒரு 20 வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இரவு படுக்கும்போது வெண்மொச்சைன்னு சொல்லுவோம், சுக்கிரனுடைய தானியம். எவ்வளோண்டு வெண்மொச்சைய படுக்கும்போது தலானிக்கு அடியில வச்சு படுத்து ஒரு 20 பொட்டலம் சேர்த்து 20 வாரம், இப்ப வெள்ளிக்கிழமை நைட்டு வச்சு படுக்கிறோம்னா அதை சனிக்கிழமை காலையில எடுத்து பூஜை ரூம்ல வச்சிடணும். அதே மாதிரி 20 வாரம் தொடர்ந்து, இப்ப வெளியூர் போனாலும் தலைக்கடியில வச்சு, இதுல தொடர்ந்துன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வாரம் விட்டுட்டீங்கன்னா கூட நான் மறுபடியும் 20 வாரம் தொடர்ந்து செய்ய சொல்லுவேன். சுக்கிரன் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு 30 வயது தாண்டியும் திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அவர்களுடைய அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் அவர்கள் படுக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை மொச்சைய தலானி கடியில வச்சு படுக்க சொல்லி சனிக்கிழமை காலை அதை பூஜை ரூம்ல எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி 20 பொட்டலம் தொடர்ந்து சேர்க்கணும். வெளியூருக்கே போனா கூட கொஞ்சம் மொச்ச பேரை கொடுத்து இதை தலைக்கடியில வச்சு படுத்து எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லணும். ஆக 20 வாரம் வெண்மொச்சையை தலைக்கடியில் வைத்து படுத்து 20 பொட்டலங்களை சேர்ந்ததுக்கு அப்புறம் கடைசி 20வது பொட்டலத்தை சேர்த்து ஒட்டு மொத்தமா ஒரே பொட்டலமாக்கி ஒரு வெள்ளை பேப்பர்லயோ வெள்ளை துணியிலையோ முடிஞ்சிட்டு நிக்கிற தண்ணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிணறு அல்லது குளத்துல ஓடுற தண்ணியில போடக்கூடாது. தண்ணி எங்க நிக்கும்னா குளத்திலையும் கிணத்துலையும் நிக்கும். உங்க வீடு கிணறா இருந்தாலும் பரவாயில்ல, கோவில் குளமா இருந்தாலும் பரவாயில்ல,
இந்த நிக்கிற தண்ணியில அவர் 20 வாரம் தலைக்கடியில் வைத்து படுத்த அவ்வளவு மொச்சையவும் தூக்கி போடணும். இது வந்து சுக்கிர தோஷம் நீக்கிற ஒரு நல்ல பரிகாரம். இந்த 20 வாரம் தலைக்கடியில வச்சு படுக்கும் போதே உறுதியாக அவருக்கு திருமணம் நிச்சயமாயிடும், அல்லது மணமகன் மணமகள் அவருடைய எதிர்கால வாழ்க்கை துணை நிச்சயமாக அடையாளம் காட்டப்படும். ஆகவே சுக்கிரன் பலவீனமானவர்கள் இந்த பரிகாரத்தை வந்து யார் வேணாலும் செய்யலாம், ஆணுக்கோ பெண்ணுக்கோ. அவங்க பெற்றோர்கள் இதை செய்தீங்கன்னா ஒரு 20 வாரத்துக்குள்ள ஒரு நல்ல தகவல் நிச்சயமாக கிடைக்கும். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம்மா. ஓகேம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மேடம், என் பையனுக்கு கேட்கணுங்க. பையன் 7/10/2009. 7/10/2009. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காலை 7:11. ராசி லக்னம் சொல்லுங்க. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், துலாம் லக்னம். ஓகேம்மா, என்ன சந்தேகங்கள்மா? எப்படி ஃபியூச்சர் இருக்குங்க? என்ன மாதிரி படிப்பாயம்? கொஞ்சம் மந்தமா படிப்புல. சரிங்க, குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி கேட்கணும். இந்த பாருங்கம்மா, குழந்தைக்கு வந்து இப்ப 8 வயசு ஆகுது. நீங்க மேஷராசின்னு சொன்னீங்க. 7/10 7/11. 7/11/2009. 2009. 7/11/2009. 7/10/2009. பிறந்த நேரம் 7:11 குருஜி. மேஷராசியாமா? மேஷராசி, பரணி நட்சத்திரம், துலாம் லக்னம். இப்ப குழந்தைக்கு 8 வயசு ஆகுதுமா. அந்த 8 வயசு ஆகும்போது அதுல 2 வருஷமா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டம சனி நடக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பல் ஆயிடும், படிப்புல கவனத்தை விட்டுட்டு விளையாட்டுத்தனத்துல ஆர்வமா இருக்கும். ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தைகள் எல்லாருமே அஷ்டம சனி நடக்கும்போது படிப்புல ஆர்வத்தை குறைக்கிறது, ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் சகஜமான ஒண்ணுதான். அதே நேரத்துல ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்துல இருந்து அப்போதுதான் வளர்பிறையை விட்டு விலகின ஒரு பூரணச்சந்திரனுக்கு நிகரான ஒரு சந்திரன் வந்து லக்னத்தை பார்க்கிறார். லக்னாதிபதியே 11ஆம் வீட்டுல இருக்கிறார். 4-10ஆம் இடங்கள்ல குருவும் செவ்வாயும் நீசமாகி நீசன் பார்த்து கொள்வது ஒரு நல்ல அமைப்புள்ள ஒரு இது. இந்த அமைப்பின்படி வருகின்ற ராகு திசையிலிருந்து உங்க 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 குழந்தைக்கு ரொம்ப, அதாவது தன்னுடைய 18-19 வயசுக்கு பிறகு தான் யோகா அமைப்புகள் இதாகுது. அதனால ஒரு +2 படிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்தமா குழந்தைய வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி தான் கொண்டு போகணும். அதே உங்களுக்கு என்னமா ராசி? இப்ப கணவன் மனைவி அவருக்கும் மேஷராசி. ஆக எத்தனை குழந்தைங்கம்மா? ஒரு குழந்தையா? 2 பையன். இன்னொரு பையனுக்கு என்ன ராசி? மீனராசி, ரேவதி நட்சத்திரம். 4 பேர் கொண்ட குடும்பத்துல குடும்ப தலைவருக்கும் ஒரு குழந்தைக்கும் அஷ்டம சனி நடக்கும்போது 2 வருஷமா நீங்களே சந்தோஷப்படுறதுக்கு அமைப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும். குழந்தைகளை பத்தினா ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு படிப்பு இப்படி படிக்கிறானே, கொஞ்சம் எல்லாத்தையும் இது பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற அமைப்பு தான் இருக்கும். வருகின்ற அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மேஷராசிக்கு அஷ்டம சனி விலகிறதுனால குழந்தைய பத்தின சந்தோஷ அமைப்புகள் இருக்கும். ஒரு 15-16 வயசு வரைக்கும் குழந்தை வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். ஆனாலும் 3 கேந்திரங்கள்ல 7-10-4 இந்த கேந்திரங்கள்ல கிரகங்கள் இருந்து லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுனால இந்த குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி நிச்சயமாக கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஒரு 18 வயசுக்கு பிறகு இந்த குழந்தை வந்து தன்னுடைய அமைப்புகள்ல ரொம்ப சுறுசுறுப்பா நல்ல விதமா இருப்பாமா. கவலைப்படாதீங்க, நல்ல ஜாதகம் தான். இந்த வருஷம் இறுதியில இருந்து உங்க குடும்பத்துல சந்தோஷங்கள் இருக்கும். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, அழைத்தமைக்கு நன்றி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார், குருஜி நேரம் சொல்லுங்க. 31/1/1963. பிறந்த நேரம் சொல்லுங்க. ஐயா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். கட் பண்றேன். 31/1/1963. இரவு 10 மணி. நேரம் ராசி சொல்லுங்க. மேஷராசி. ஓகே. அஸ்வினி நட்சத்திரம். மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். என்ன சந்தேகங்கள் ஐயா? இப்போ ஒரு 2-3 வருஷமாவே வந்து ரொம்ப யாபம் இல்ல, ஒண்ணு ரொம்ப இதா இருக்கு. அதான் என்ன நான் இப்ப முந்தின நேயருக்கு இதைத்தான் சொன்னேன். அஷ்டம சனி நடக்கும் போது தொழில் ரீதியா எல்லாருக்கும் பாதிப்பு.
நீங்க தொலைபேசியில என்கிட்ட பேசுங்க, டிவியை பார்க்காதீங்க. சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்றதுக்கு ஒரு நல்ல மூடு அவசியம் ஜோதிடத்துல. கேள்வி கேட்கிறவங்க தொலைபேசியில என்கிட்ட பேசுங்க, டிவியை பார்க்காதீங்க. வெளியே வந்தேன் சார். ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இணைப்பு கிடைத்த உடனே நீங்க டிவியை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா டிவி வால்யூமை குறைச்சிடணும், அல்லது நீங்க டிவில இருந்து வெளியே வந்துடணும். மேஷராசி 2 வருஷமா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. மேஷராசிக்காரர்கள் எல்லாருமே தொழில் துறையில கொஞ்சம் சிக்கல்களை தான் இருக்கிறீங்க. அவங்கவுங்க வயசிற்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள்ல ஒரு இள வயதுக்காரனா இருந்தா அவருக்கு தொழில் துறைகள் ஒரு சிக்கலான ஒரு அமைப்புல இருக்கு. எதுவுமே ஒரு பவுண்டேஷன் பீரியட் தான் அஷ்டம சனியில நடக்கும். கடந்த 2 வருடங்களாக உங்களுக்கு எல்லா விதமான தொழில்துறை நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தசைகளும் ராகுதசை நடக்குது. இந்த ராகுதசையில கடந்த ராகுதசையில மேஷ ராசிக்கே உரிய 6 கூடிய புதன் புக்தியில இருக்கிறீங்க. அதே நேரத்துல அவரே உங்களுக்கு லக்னாதிபதியா இருக்கிறதுனால மிகப்பெரிய கெடுதல் அமைப்புகள் உங்களுக்கு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இந்த ராகுதசை 11ஆம் வீட்டுல நீசனோட இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். அஷ்டமச்சனி வருகின்ற அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு படிப்படியான ஒரு மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்த வருஷத்துல இருந்து ராகுதசை புதன் பக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். கோச்சார ரீதியா 7.5 சனி அஷ்டமச்சனி வரும்போது மிகப்பெரிய யோக ஜாதகமா இருந்தாலும் வேலை செய்யாது. அந்த அமைப்பின்படி உங்களுக்கு 2.5-3 வருஷமா சிக்கல்கள் இருக்கு. அடுத்த வருஷத்துல இருந்து நல்லா இருப்பீங்க. உங்களுடைய தொழில் அமைப்புகள் அடுத்த வருஷத்துல இருந்து எல்லா விதமான மாற்றத்தையும் உண்டாக்கி அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களா இருக்கும். ஆகவே தொழில நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த தசை யோக தசை உங்களுக்கு மாற்றங்கள் தீபாவளியிலிருந்து இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. நேர்களே, இணைப்பு கிடைச்சோன்னா உங்களோட தொலைபேசியை கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, டிவி பார்த்து தயவு செய்து பேசாதீங்க. ஐயா, இன்னொரு நேரம் இணைப்பு இருக்காங்க. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா, குருஜி நேரம் சொல்லுங்க. அப்பர்ணா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. கிருத்திகை மேஷராசி. ஓகே. கடக லக்னம் 14/5/91. 14/5 சொல்லுங்கம்மா. 14:10-15 AM. இல்லம்மா, டேட் ஆஃப் பர்த் இன்னொரு தடவை சொல்லுங்க. 14/5/91. 1991. சரிம்மா. பிறந்த நேரம்? நேரம் 10:15. காலை 10:15. ஆமா. என்ன சந்தேகங்கள்மா? அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா? கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா அப்பா? ஓகேமா, ஐயாவிடம் சந்தேகங்கள் கேட்குறேன். ஏமா, நான் மேஷராசியாருக்கு சூரியன் சித்திர மாசம் பிறந்திருக்கிறாங்க. அரசு வேலை உறுதியா உண்டு. ஆனா 2 வருஷமா முயற்சிகள் மட்டும்தான் நடந்திருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு 3-4 நேயர்கள் மேஷராசிக்காரர்களாகவே வர்றீங்க. இந்த அமைப்பின்படி சிம்மம் வலுவாக இருக்கிறதுனாலும், சிம்மத்துல எந்த விதமான பார்வையும் இல்லாதனாலையும், முக்கியமா உங்க குழந்தை மிதுன லக்னத்துல பிறந்து மிதுன லக்னம் மேஷராசியா இருக்கிறதுனாலையும், 10 ஜீவனாதிபதி குரு உச்சமாகி 10ஆம் வீட்டை பாக்குறதுனாலையும் உறுதியா அரசு வேலை கிடைக்கும். சித்திர மாசம் பிறந்திருந்து அந்த சந்திர கேந்திரத்துல சூரியனும் சந்திரனும் ஒன்றாக 1, 4, 7, 10 இருந்தாலே அரசு வேலை அமைப்பு கடைசி வரைக்கும் இறுதியாக பென்ஷன் வாங்குற அமைப்பு உறுதியா உண்டு. இந்த அமைப்பின்படி இந்த வருஷம் கிடைக்காதமா, அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகுதான். ஆகவே இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற தேர்வுகளுக்கு தயாராக சொல்லுங்க, தேர்வுகளை எழுத சொல்லுங்க. தேர்வுகளை எழுதி ரிசல்ட் வர்றதுக்கு ஜனவரிக்கு பிறகுதான். அடுத்த வருஷம் உறுதியா அரசு வேலை கிடைக்குமா? வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள் அம்மா, அழைத்தமைக்கு நன்றி. ஐயா, இந்த அரசாங்க வேலை தான் தொடர்ந்து இப்ப கால்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மனிதருக்கு 3-4 விஷயங்கள் தான்: வேலை, தொழில், திருமணம், கொஞ்சம் ஆரோக்கியம். இந்த 4 விஷயங்களை தவிர வேற எந்த விஷயத்தையும் ஜாதகத்துக்காக வரப்போறதில்லை. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அவரோ அல்லது அவருடைய தாய் தகப்பனோ என் குழந்தைக்கு வேலை கிடைக்குமா, அடுத்து திருமணம், அடுத்து திருமணம் ஆச்சுன்னா புத்திரபாக்கியம், ஆரோக்கியம், இந்த 4ஐ தவிர வேற எந்த விஷயங்களையும் கேட்க போறதில்லை. ஆகவே வருகின்ற அனைத்து கேள்விகளும் இந்த மாதிரியான விஷயங்களாகத்தான் இருக்கும். வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1970. 1970. 27/11/70.
21 27 11 70 27 11 70. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். பிறந்த நேரம் வந்து 1 மணிக்கு மேல பிறந்தேன். சரியா டைம் தெரியல. காலையா மதியம் சார்? இரவு. இரவு 1 மணிங்களா? 1 மணிக்கு மேல 1:15 பிறந்தேன். என்ன ராசி என்ன நட்சத்திரம்? சித்திர ராசி, துலா ராசி, சித்திர ராசி. துலா ராசி சுவாதி நட்சத்திரமா சித்திர நட்சத்திரமா? சித்திர. சரி, நீங்க சொல்ற தேதியே தப்பு. நீங்க சொல்ற தேதியில சுவாதி நட்சத்திரம் வந்துருது. அப்ப அடுத்த நாளா இருக்கும் 28ஆம் தேதி. 28. சரி, என்ன கேட்கணும்? தொழில் எதுவும் தெரியல. துலா ராசி உங்களுடைய பிறந்த நேரம் துல்லியமாக இருந்தா தான் ஒரு ஜோதிடரால ஓரளவுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். நீங்க உங்களுக்கு பிறந்த நேரம் தெளிவாக தெரியாதுன்றதுனால நீங்க துலாம் ராசியில பிறந்திருக்கிறதுனாலையும் இந்த 40 வயதுகள்ல இருக்கிறீங்க. கடந்த 7-8 வருஷங்களாவே தொழில செட்டில் ஆயிருக்க மாட்டீங்க. இப்ப 7 சனி முடிகிற காலகட்டம் வந்துருச்சு. இந்த ஒரு 7 வருஷமா உங்களை வந்து தொழில செட்டில் ஆகாம சிக்கலாக இருக்க வச்ச சனி வந்து முடிய போறதுனால இந்த வருஷ கடைசியில இருந்து உங்க வாழ்க்கை தொழில் துறையிலையும் மற்ற பொருளாதார நிலைமையிலையும் ரொம்ப மேம்பட்ட ஒரு அளவுல இருக்கும். இனிமே வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்காது. நேரம் சரியாக இல்லைன்னா லக்னம் சரியா சொல்ல முடியாது. நீங்க உங்க நேரத்தை வந்து சரியா எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ஜோசியத்தை போய் ஜாதகம் கணிச்சுக்கோங்க. நீங்க 1 மணிலிருந்து 2 மணின்னு சொல்லும் போது அந்த லக்னம் வந்து துல்லியமாக சொல்றது. லக்னத்தை நான் உங்களை மாதிரி நானும் தோராயமாக பலன் சொல்ல முடியாது. அது நல்லாவும் இருக்காது. ஆகவே உங்களுடைய நேரத்தை நீங்க தெளிவா எடுத்துக்கிட்டு நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ஜோசியத்தை போய் சொல்லி கணிச்சுக்கோங்க உங்க ஜாதகத்தை. இந்த அமைப்பின்படி துலாம் ராசிக்கு 7 சனி விலக இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களும் தொழில்துறை முன்னேற்றங்களும் இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு நிறைவா ஒரு நேரம் பார்த்தலாம். ஏன்னா நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்மா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 27/2/1991. 1991. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. இரவு 10:45. இரவு 10:45. ராசி லக்னம் சொல்லுங்கம்மா. சிம்ம ராசி, மகா நட்சத்திரம், துலா லக்னம். என்ன சந்தேகங்கள்மா? திருமண தடையா, வேலை வாய்ப்பு பத்தி பேசணுமா? வேலை வாய்ப்பு, படிப்பு ஒண்ணும் பாதியிலே நிக்குதுங்க. வேலை ஒண்ணும் சரியில்லாம இருக்கு. திருமணமும் எல்லாமே பிரேக் ஆகி போயிருக்கு. இது யாருமா? உங்க பையனுக்கா பொண்ணுக்காமா? பையன் தான். பையன் பேர் சொல்லுங்கம்மா. கணேஷ்குமார். ஐயா விடுமோ சந்தேகங்களுக்கு கேளுங்கம்மா. இந்த பாருங்கம்மா, வயசு 27 வயசு. என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டுல உச்சமா இருக்கிறாரு. பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறாரு. சிம்ம ராசிக்கு எல்லா விதமான தடைகள் 2 வருஷமா இருந்தாலும் உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது தாய் தகப்பனுக்கு விருச்சிக ராசியாகவோ துலாம் ராசியாகவோ இருக்கலாம். உங்களுக்கு என்ன ராசிமா? எனக்கு கும்பராசிங்க சார். சாருக்கு தனுசு ராசிங்க சார். அவருக்கு 7 சனி. வேற மொத்தம் 3 பேர் கொண்ட குடும்பம் தானா இல்ல வேற இன்னும் குழந்தைகள் எதனா? பொண்ணு மகர ராசி. ஆமா, இந்த அமைப்பின்படி பையனை பத்தி 27 வயசு ஆகுது. பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்காரு. லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு. 6ஆம் வீட்டுல லக்னாதிபதி உச்சமாறதுனால இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல சுக்கிரதசை ரிஷப துலாம் லக்னங்களுக்கு பாதி நன்மையும் பாதி சாதகமற்ற அமைப்புகளையும் தரும்னு இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல சொன்னேன். இன்றைக்கு அந்த அமைப்பின்படி உங்க மகனுக்கு வருகின்ற 9ஆம் மாசத்தோட 7 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் நடந்த சுக்கிரதசை நிறைவடைய இருக்குது. குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படின்ற அமைப்பின்படி ஒரு 10 வருஷம் உங்களுக்கு சுக்கிரதசை படுத்தி எடுத்திருக்கும். இவனுடைய 17 வயசுக்கு அப்புறம் சுக்கிரதசை நல்லா இல்ல. சுக்கிரன் உச்ச சுக்கிரனாக இருந்தாலும் சிறு வயதுல சுக்கிரதசை வரக்கூடாதுன்றதுக்கு உங்க மகனுடைய ஜாதகமும் ஒரு உதாரணம். அதே நேரத்துல இந்த 9ஆம் மாதத்திற்கு பிறகு வருகின்ற ஆவணி மாதத்திற்கு பிறகு சுக்கிரதசை நிறைவடைந்து சூரிய தசை ஆரம்பிக்குது. உங்க மகன் பௌர்ணமி யோகத்துல அருமையான ஒரு அமைப்புல பிறந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் அவரே சிம்மாதிபதியாகி சிம்மத்தை பார்க்கிறதும் மாசி மாதம் பௌர்ணமி. அதாவது புரியுதாமா நான் சொல்றது? மாசி மகம்னு சொல்றது. அந்த அமைப்பு சூரிய சந்திர தசைகள்ல வேலை செய்யும். கவலைப்படாதீங்க, புள்ள ரொம்ப நல்லா இருப்பார். 27 வயசுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு நான் இதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரிஷப துலாம் லக்னக்காரர்களுக்கு ஒரு 10 வருஷம் சுக்கிரன் கெடுதல்களை தருவார்ட்டு. 17 வயசுல இருந்து இந்த பையனுக்கு நடந்த கெடுதல்கள் 27 வயசுல மாற இருக்குது.
மாசி மகம் என்று பிறந்து அற்புதமான பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல மேன்மையான அமைப்புகள் 9ஆம் மாசத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்குது. நல்ல வகையில செட்டில் ஆவாரு. மகனை பத்தி கவலைப்பட தேவை இருக்காது. வாழ்த்துக்கள்மா. 9ஆம் மாசத்துக்கு அப்புறம் மாற்றத்தை உணர்வீங்க. நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா. அழைத்த